I can announce a ceasefire and a hostage deal has been reached between Israel and Hamas. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கிட்டத்தட்ட 15-16 மாதங்களுக்கு பிறகு ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. Officials in the US say they are confident that a ceasefire deal between Israel and Hamas will go through. இந்த சீஸ்ஃபயரை மூணா பிரிக்கிறாங்க. phase 1, phase 2, phase 3. இந்த சீஸ்ஃபயர் நெதன்யாகு அவர்களுடைய இஸ்ரேலினுடைய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. இந்த சீஸ்ஃபயர் ஹமாஸினுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த சீஸ்ஃபயர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய யுக்தியாகவும் பார்க்கப்படுகிறது. ஜோ பைடன் அவர்களுக்கு இதில் ரோலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த சீஸ்ஃபயர் என்ன தான் சொல்லுது? எல்லா நியூஸ் சேனல்லையும் அமைதிக்கான சீஸ்ஃபயர் வந்திருக்குன்னு தெரியும், ஆனால் அதை இன்டெப்த்தாக பார்த்துருக்கீங்களா? இந்த பதிவு உங்களை மிரள வைத்தது என்றால் நிச்சயமாக இதை 4 நண்பர்களுக்கு பகிருங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அக்டோபர் 7 அப்படிங்கிற தினத்தை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே வராங்க. கிட்டத்தட்ட 251க்கும் அதிகமான மனிதர்களை ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிட்டு போகிறாங்க. 1200க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்படுறாங்க. இதற்கு எதிராக இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க? நாங்கள் ஹமாஸை அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி காசாக்குள்ளே என்ட்ராறாங்க. But though Israel didn't start this war, Israel will finish it. அப்படி என்ட்ரான 16 மாதங்களுக்கு பிறகு தான் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுது. இடைப்பட்ட காலகட்டத்தில் நிறைய பேச்சுவார்த்தை நடந்தாலுமே எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை மட்டும் எப்படி சக்ஸஸாக முடிந்தது? 250க்கும் அதிகமான ஹாஸ்டேஜஸில் ஒரு 100க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். கடைசியாக ஒரு 117 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஒரு 107ன்னு சொன்னாங்க. இப்போது phase 1 அப்படிங்கிற இந்த சீஸ்ஃபயரில் வெறும் 33 இஸ்ரேலியர்கள் மட்டும் விடுதலை செய்யப்படுவார்கள். 33 இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்படும் போது பதிலுக்கு ஹமாஸ் என்ன கேட்டிருப்பாங்க? ஒரு இஸ்ரேலினுடைய இராணுவ வீரரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 30 பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு இஸ்ரேலினுடைய பெண் வீரரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டும். இதற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். phase 1 கிட்டத்தட்ட 42 தினங்கள் நடக்கப் போகிறது. phase 2 phase 1 16 தினத்தை எட்டும்போது, அதாவது மொத்தமாக phase 1 அப்படிங்கிறது 42 தினங்கள். அதில் phase 1 ஸ்டார்ட் ஆகி 16வது தினத்திலிருந்து phase 2 அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். phase 1 phase 2 எப்போ முடியுதோ phase 3 அப்படிங்கிறது ஆரம்பமாகும். புரிகிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்களா 2 பேரும் அப்படின்னு பார்த்தா 2 பேர் சார்பாகவும் அது அக்செப்ட் செய்யப்பட்டு விட்டது. ஹமாஸின் சார்பாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய நெதன்யாகு அவர்களும் சீஸ்ஃபயர் ரெடி ஆயிடுச்சு, பட் எங்களுடைய பாராளுமன்றம் அதற்கான அனுமதியை தர வேண்டும், அதற்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்னைக்கு அந்த சீஸ்ஃபயருக்கான உத்தரவை இஸ்ரேல் கொடுத்துரும் அப்படின்னு நினச்சாங்க. அது நடக்கலை. எனவே ஞாயிற்றுக்கிழமை அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை ரொம்ப ஸ்பீடப்பாக இன்றைக்கே நடத்தி மறுபடியும் ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ சீஸ்ஃபயரை 2 பேரும் அக்செப்ட் எப்போ பண்ணுறாங்களோ, எய்தர் இன்னைக்கு அப்படி இல்லைனா சண்டே, அக்செப்ட் பண்ண அன்னையிலிருந்து 42 தினங்கள் phase 1 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதை அக்செப்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்கா இவங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க. யாரை? இஸ்ரேலை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெதன்யாகு அவர்கள் வாண்டடாக இதில் போய் இந்த சீஸ்ஃபயரில் போய் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஜோ பைடன் அவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவங்களுடைய பதிலை நம்ம பார்க்கலாம். ஜோ பைடன் அவர்கள் சொல்கிறாங்க, நான் முன்னேற்பாடுகளை செய்ததுனால தான் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவானது அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்ல, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அதாவது ஜனவரி 20ஆம் தேதி புதிய அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் உள்ளே போனதுனால தான் இந்த சீஸ்ஃபயர் சாத்தியமானது அப்படிங்கிற அவருடைய ஒரு கருத்தை சொல்கிறார். அப்போது 2 அதிபர்களும், முன்னாள் அதிபர் இன்னாள் அதிபர் 2 பேருமே இந்த சீஸ்ஃபயருக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்லும்போது இது நெதன்யாகு அவர்களுடைய ஃபெயிலியராக பார்க்கப்படுது. இது ஏன் நெதன்யாகு அவர்களுடைய இஸ்ரேலினுடைய யூதர்களுடைய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு விஷயம், நெதன்யாகு அவர்கள் இந்த யுத்தத்தை தொடங்கும் போது ஹமாஸை நாங்கள் முழுவதுமாக அழித்து விடுவோம், அடுத்த 20 வருடங்களுக்கு ஹமாஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக எதுவுமே செய்யக்கூடாது, ஹமாஸுக்கு ஆயுதங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம், ஹமாஸினுடைய சுரங்கங்கள் எல்லாமே அழிக்கப்படும், ஹமாஸ் அப்படிங்கிற பெயர் எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இருக்கவே கூடாது, காசாவுக்குள்ள இஸ்ரேலினுடைய ஒரு செட்டில்மெண்ட்டை நாங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. They've made a mistake
of historic proportion. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, காசாக்குள்ளேயே இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் இருந்து, இல்லாட்டி இஸ்ரேலினுடைய மக்கள் யூதர்கள் அங்கே இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலினுடைய ராணுவ படை அங்கே நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு சீஸ்ஃபயர் உருவாகி இருக்கிறது அப்படின்னா, காசாக்குள்ள முதல்ல நெத்தன்யாகு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு குட்டி செட்டில்மெண்ட் அங்கே கொண்டு வைக்க போகிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அப்படின்னா ஹமாஸினுடைய ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நார்த்தன் காசாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, நேராக சதன் காசா பக்கமாக வந்தாங்க. இப்போ சதன் காசா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. எகெயின் காசா அங்கே செயலிழந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு செய்தியை வெளியிட்டார், நாங்கள் இஸ்ரேலினுடைய வீரர்களை இத்தனை பேர் கொண்டு இருக்கோம்னு சொல்லி. ஸோ ஒட்டுமொத்தமாக ஹமாஸை அழிக்கவில்லை. ஹமாஸுக்கு ஆயுதம் கிடைக்கக்கூடிய இடங்களை எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, லெபனன் கூட சீஸ்ஃபயர் ஏற்பட்டு விட்டது. அடுத்ததாக மிடில் ஈஸ்ட் பக்கம் ஈரான் கூட சண்டை அப்படிங்கிறது பாதியிலே நின்று விட்டது. ஸோ அங்கேயும் இஸ்ரேலினுடைய வெற்றி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அடுத்ததாக நாங்கள் இந்த சீஸ்ஃபயரை உருவாக்க வேண்டும் அப்படின்னா, எங்களுடைய ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே நிபந்தனையின்றி அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இது நிபந்தனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாங்களா ஹமாஸ்? இல்லை, ஏகப்பட்ட டிமாண்ட் ஹமாஸ் பக்கம் இருந்து தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாமே ஃபெயிலியர், இஸ்ரேல் யூதர்கள் நெத்தன்யாகு அவர்களுடைய ஃபெயிலியர். அதனால தான் இப்போ இஸ்ரேலினுடைய காங்கிரஸ் சபை கூட இதற்கான அனுமதியை கொடுப்பதற்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது யாருடைய வெற்றி அப்படின்னு பார்த்தா, இது ஹமாஸினுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க, இது பாலஸ்தீனியர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நிபந்தனை அப்படிங்கிறது ஹமாஸ் பக்கம் இருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 30 பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டும். 50 பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்கிற கணக்கில் ஒரு பெண் ராணுவ வீரரை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா நீங்கள் அனுப்பணும். அந்த 50 பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்கிறது சாதாரண நபர்கள் கிடையாது. இஸ்ரேலில் ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய அளவில் கிரைம் ரிப்போர்ட் செஞ்சவங்க, யூதருக்கு எதிரான தாக்குதலை நடத்தினவங்க, இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீனிய பெண்கள் குழந்தைகளை உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மேற்கு கரையோரமாக இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவில் ரைடு நடத்துவாங்க. அந்த ரைடில் நிறைய பேரை பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி ரைடில் பிடிச்சிட்டு போன அத்தனை பாலஸ்தீனியர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற டிமாண்டை வச்சுருக்காங்க ஹமாஸ். அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் இஸ்ரேல். அப்போ யாருடைய வெற்றி? அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 42 தினங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த 42 தினங்களில் கரெக்டாக 22வது தினம் வரும்போது, சீஸ்ஃபயரில் 22வது தினம் வரும்போது, நெட்சரீம் காரிடோர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இஸ்ரேல் அவங்களுடைய படையை முழுவதுமாக விலக்கி இருக்க வேண்டும். ஸோ இந்த நெட்சரீம் காரிடோர் அப்படிங்கிறதுக்கான மேப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ஒட்டுமொத்தமான மனிதர்கள் எவாக்கேட் செய்யப்பட்ட ஒரு இடம். அப்போது இந்த நெட்சரீம் காரிடோரில் அதிகமான மனிதர்கள் இல்லை, எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. அப்படி வந்த அந்த மக்கள் மறுபடியும் இந்த நெட்சரீம் காரிடோருக்கு மேலே குடியேறுவதற்கான 20 தினங்கள் தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 தினங்கள். அப்போ 22வது தினத்தில் நெட்சரீம் காரிடோர்லேருந்து எல்லா இராணுவ வீரர்களும் கீழே போயிடணும். மறுபடியும் மக்கள் கீழே இருக்கக்கூடிய மக்கள், பாலஸ்தீனியர் மக்கள் எல்லாருமே மேலே வரலாம், அந்த நெட்சரீம் காரிடோருக்கு மேலே வரலாம். அது கூடவே எய்ட், உதவிகளுக்கான ட்ரக் அப்படிங்கிறது வர வேண்டும். அதை சோதித்து பார்க்கக்கூடாது இஸ்ரேல், எந்த விதத்திலையும் அதை தடுக்கக்கூடாது. அது ஃபியூலாக இருக்கட்டும், மெடிசினாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த நெட்சரீம் காரிடோருக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது கீழேருந்து மேலே வருவாங்கள்ல, அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதற்கான அனைத்து விதமான உதவிகளும். UNRWA அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பை ரொம்ப பெரிய அளவில் இஸ்ரேல் திட்டி தீர்ப்பாங்க. அதில் இருக்கிறவங்க தான் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய நபர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படியே அந்த UNRWA வழியாக வரக்கூடிய எந்த எய்டையும் நீங்கள் தடுக்கக்கூடாது என்பதும் இந்த சீஸ்ஃபயரில் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அந்த 22 தினங்கள் போகும். இந்த 22 தினங்களுக்கு முன்னாடி ஒரு 6 தினங்களுக்கு முன்னாடி 16வது தினம் வரும்போதே செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆரம்பமாகிடும். இந்த செகண்ட் ஃபேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலடெல்ஃபி காரிடோர் அப்படிங்கிற ஒரு காரிடோர் இருக்குது. இந்த ஃபிலடெல்ஃபி காரிடோரை விட்டு இஸ்ரேலினுடைய இராணுவம் அவங்களுடைய படையை நீக்க வேண்டும். 16வது தினத்திலிருந்து செகண்ட் ஃபேஸில் ஃபிலடெல்ஃபி காரிடோர்லேருந்து அவங்களுடைய இராணுவம் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபிலடெல்ஃபி காரிடோருக்கும் நெட்சரீம் காரிடோர் அப்படின்னு சொல்கிற இந்த இடைப்பட்ட இடங்களில் தான் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள். அப்போ நெட்சரீம் காரிடோர்லேருந்து ஒட்டுமொத்தமாக இராணுவம் விலகிவிட்டது என்றால், ஃபிலடெல்ஃபி காரிடோர் அப்படின்னு சொல்கிற இடத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி போய் அந்த காசா முழுவதுமாக போயிடுவாங்க. எகெயின் ஃபிலடெல்ஃபி காரிடோரை விட்டும் இராணுவம், இஸ்ரேலினுடைய இராணுவம் விலக வேண்டும். அப்போ ராஃபா கிராசிங், எகிப்த், இது எல்லாமே இந்த ஃபிலடெல்ஃபி காரிடோர் கிட்ட தான் இருக்குது. அங்கேயும் யார் கம்யூனிகேட் பண்ண முடியும்? பாலஸ்தீனியர்கள், ஹமாஸ் கம்யூனிகேட் பண்ணலாம். இது எல்லாமே செகண்ட் ஃபேஸ். ஸோ செகண்ட் ஃபேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 42 டேஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சா, தேர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் ஃபேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீபில்டு, காசாவை ரீபில்டு பண்ணணும்ல.
ஐநா சபை சொல்கிறாங்க காசாவை ரீபில்டு பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட நாடுகள் உதவி செய்வாங்க. அரபுலக நாடுகள், மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாருமே உதவி செய்யக்கூடிய பணம் நேரடியாக காசா மக்களுக்கான உதவியாக மாற வேண்டும். அவங்களுடைய வீடுகள் புனரமைக்கப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் மறுபடியும் செயல்பட தொடங்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே மறுபடியும் ரன் ஆகணும். இதுக்கு எல்லாத்துக்குமே உதவிகள் தேவைப்படும். அந்த உதவிகள் வரும். அந்த உதவிகளை வைத்து காசாவை ரீபில்டு பண்ணுறது அப்படிங்கிறது தான் தேர்ட் ஃபேஸ். இப்படி 3 ஃபேஸுக்கும் இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்தார்கள் என்றால் முதல் 42 தினங்களில் 33 இஸ்ரேலியர்களை விடுதலை செய்வார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியும் போது 33 இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய பிலடெல்ஃபி காரிடோர் மற்றும் நெட்சரீம் காரிடோர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய இராணுவம் விலகி நிற்கும். செகண்ட் ஃபேஸ் முடியும் போது அடுத்ததாக ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீதம் உயிருடன் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கூட அவங்க கிட்ட கொஞ்சம் பிணங்கள் அப்படிங்கிறது இருக்கான். அந்த பிணங்களையும் யார்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க? இஸ்ரேலிடம் ஒப்படைத்து விடுவார்கள். இதுதான் ஹமாஸினுடைய கோரிக்கை, டிமாண்ட். அந்த டிமாண்டுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இப்போ சொல்லுங்க, இது இஸ்ரேலுக்கு வெற்றியா இல்லை ஹமாஸினுடைய வெற்றியா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல எங்கேயுமே ஹமாஸை ஆயுதம் இல்லாமல் மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்களே, அது நடந்துச்சா? நடக்கலை. ஹமாஸ்கிட்ட இப்போதும் ஆயுதங்கள் இருக்குது. அடுத்ததாக அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஹமாஸினுடைய ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிச்ச பிறகு ஹமாஸை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் காசாக்குள்ளே நிற்போம் அப்படின்னு சொன்னாங்களே, அது இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எங்கேயாவது இருக்கா? இல்லை. அடுத்ததா இந்த ஹமாஸ் விட்டுருங்க, நாங்கள் இந்த டிமாண்ட் வைக்கிறது, அதாவது ஹாஸ்டேஜஸை வச்சு இந்த ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணோன்னா இவ்வளோ விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹமாஸை நாங்கள் சொல்ல விடாமல் நாங்கள் ஹமாஸை அழிப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படின்னா ஹமாஸ் இப்போவும் டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியும் போது 33 நபர்களை தான் அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் அங்கே ஹமாஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் யுத்தம் முடியவில்லை, இது தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? ஏன்னா ஹமாஸ் இப்போ ஆயுதங்கள் இருக்குது. ஹமாஸ் சொன்ன மாதிரி அவங்க ஹாஸ்டேஜஸை பிடிச்சு வச்சுட்டு எங்களுடைய பாலஸ்தீனர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மிரட்டி 15 மாதங்கள் 16 மாதங்கள் யுத்தம் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக ஹாஸ்டேஜஸை பிடித்து வைத்த அந்த நேரத்தில் நிறைய பேர் பாலஸ்தீனியர்கள் நிறைய பேர் விடுதலை செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அகெயின் அண்ட் அகெயின் இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த சீஸ்ஃபயரால் யாருக்கு லாபம்? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப சிவியராக இருந்தார். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது நான் வர்றதுக்கு முன்னாடி முடிந்து விட வேண்டும், அப்படி இல்லைனா நான் வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது, என்னுடைய உதவிகள் இஸ்ரேலுக்கு கிடைக்குமா இல்லையா, ஹமாஸை நான் எப்படி அடிப்பேன் அப்படிங்கிறது தெரியாது, இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து வைத்திருந்தார். அது கூடவே இது ஜோ பைடன் அவர்களுடைய ஒரு ஸ்லைட், ஒரு 50% வெற்றிக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஜோ பைடனாலையும் சொல்ல முடியும். ஸோ அமெரிக்காவினுடைய அரசியல் மாற்றமும் நெத்தன்யாகு அவர்கள் இப்போதைக்கு அமெரிக்காவினுடைய எய்டு வேணும்னா இதை நீ சம்மதித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர் காரணமாகவும் இந்த சீஸ்ஃபயர் உருவானதாக சொல்லப்படுகிறது. நிறைய பேர் ஒரு 33 அந்த ஹாஸ்டேஜஸினுடைய ஃபேமிலிஸ்க்கு வேணால் இது ரொம்ப நிம்மதியான ஒரு சீஸ்ஃபயராக இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலை விரும்பக்கூடிய நிறைய பேர் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் இருக்குது, இத்தனை மனிதர்களுடைய உயிரிழப்புக்கு பிறகும் இப்படி ஒரு சீஸ்ஃபயரை நீங்கள் ஏன் அனுமதித்தீர்கள் அப்படிங்கிற மாதிரி நெத்தன்யாகு அவர்களுக்கான எதிர்ப்புகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனாக நான் உங்கள் முன்னாடி கொட்டிட்டேன். இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், உலகத்துக்கு ஒரு அமைதியை தேடித்தரும். ஆனால் இந்த அமைதி நிரந்தரமானதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த ஒரு காணொலிக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒதுக்கி நல்லா இருக்குப்பா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.